செய்வோம். மகா உன்னதங்களில் வாசமாக இருக்கிற நன்மை தாப்பனே, நல்லவரே, வல்லவரே, மகிமை சிறந்தவரே, உம்மை தேடுகளுக்கு தஞ்சமானவரே, இப்போது நாங்கள் உம்மை தூதுக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம். உடைய பிரசன்னத்தினால ஆண்டவரே இந்த ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களை ஆசீர்வாதமாக தர வேண்டும் ஜெபிக்கிறோம். பரிசுத்த கருத்தை ஒப்புடுகிறோம். உண்மையோடு ஆவியோடு தூது கொண்டு புதிய ஆசீர்வாதங்களுக்கு பங்குகளாய் மாற எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தாப்பனே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து ஆராதனைக்கு ஆரம்ப பாடலாக கடவுளுடைய நாம மகிமைக்காக பாமாலிலே 172வது பாடலை நாம் பாடுவோம். சபையின் அஸ்திபாரம் நம் மீட்பர் கிறிஸ்துவே என்ற பாடலை நாம் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று சேர்ந்து பாடுவோம். சபையின் அஸ்திபாரம் நம் மீட்பர் கிறிஸ்துவே, சபையின் ஜெபமாதாரம் அவரின் வார்த்தையே, மணவாட்டியாக வந்ததை தேடினார், தமக்கு சொந்தமாக மரித்ததை கொண்டார். தேசத்தார் சேர்த்தாலும் சபை ஒன்றே ஒன்றாம், ஒரே விசுவாசத்தாலும் ஒரே ரட்சிப்புண்டாம், ஒரே தெய்வீக நாமம் சபையினாய்க்கும், ஓ திவ்ய ஞானாகாரம் புறத்தியார் விரோதம் பயத்தை உறுத்தும், உள்ளானவரின் துரோகம் கிலேசப்படுத்தும், பக்தர் ஓயாத சத்தம் ஏமாட்டும் என்பதா, ராவில் நிலைத்த தூக்கம் காலையில் கழிப்பா, மேலான வான காட்சி கண்டாசீர்வாதத்தை பெற்று போர் ஓய்ந்து வேற்றி சீரந்து மாட்சிமை அடையும் பரியந்தம் நீங்காத சமாதானம் மெய் சபை வாஞ்சி என்றாலும் கர்த்தாவோடு சபைக்கு ஐக்கியமும் இளை போரை ஊரோடு இன்பயினகமும் இப்பாக்கிய தூயரோடு கர்த்தாவே நாங்களும் விண்லோகத்தில் உம்மோடு தங்க கடாட்சியோ. நம் காலை மாலை ஆராதனை முறைமை நாம் பின்பற்றுகின்றோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தூது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தூது கொள்ள வேண்டும்.
நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. அவர் ஒளியில் இருந்தது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை இரட்சகராக தருபடி உலகத்தில் அன்பு கூர்ந்திரே போய் போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதராகி எங்கள் பாவங்களுக்காக கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தேர்ந்தவரை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ள எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவரிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவர். நான் எழுந்தே தகப்படத்துக்கு போய் தகப்பனே, பலத்துக்கு விரோதமாகும் ஒரு பார்வையில் பாவம் செய்தேன். இனி உடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உடைய கூலிக்காரின் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரிய நமக்கு ராமன். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் யாவரும் ஜபனையில் இருந்தவாறு ஆண்டோடத்தில் நம்முடைய தனிப்பட்ட பாவங்களை அறிக்கை செய்ய கொடுப்போம். பொதுவான பாவரிக்கை ஜபத்துக்கு முன்பதாக நம் தனிப்பட்ட பாவங்களை மௌனமான நிலையிலே சமூகத்திலே அறிக்கை செய்து ஆண்டோடத்தில் பாவ மன்னிப்பு கற்றுக்கொள்ள நம்ம ஆட்சிப்படுத்திக் கொள்வோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான் என்று வேதவசனம் மிக தெளிவாய் எடுத்துரைக்கிறது அல்லவா? தொடர்ந்து வருகிற பொதுவான பாவரிக்கை ஜெபம், இரண்டாவது பாவரிக்கை ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்தினாலும் விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உண்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உண்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழிக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளின் இறை செய்திக்கான ஆதார வசனம் வேத பாடமாக நமக்கு ஒரு வாசிக்கப்படும். இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 துவங்கி 22 வரை. பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 துவங்கி 22 வரை வாசிக்க கவனமாக கேட்போம். அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீஷரும் கப்பர்நகூமுக்கு போய் அங்கே சிறு நாள் தங்கினார்கள். பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்கள் ஆகியவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கையினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்திற்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி
பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதை அவர்கள் மருத்துவரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள் என்றார் என்பதை பாடமுடிந்து இறை செய்திக்காக நாம் ஜெபங்களிலே தொடர்ந்து தரித்திருப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, உடைய சன்னிதானத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. நீரே வாரும் பிரசனமாயிருந்து நீர் எங்களோடு கூட இடைபெற வேண்டும் என்று பேச வேண்டும் என்று சொல்கிறோம். அது என்னை மறைத்து வெளிப்படுத்தும். உம்மை தரிசித்து செல்ல அருள்தான். என் நன்மையினாலே பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதலை கற்று இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்வோம் பிதாவே. ஆமென். நம் ஆண்டவருடைய கிருபையும் இரக்கங்களும் அதிகமாக இறை மக்களுக்கு பெருகுவதாக. நாம் இந்த நாளிலே கூட ஆண்டுடைய சன்னிதானத்திலே தொழுது கொண்டு வரும் நிலையில் காலகட்டங்களை கூட நாம் உற்று நோக்கும்போது ஆண்டுடைய வாக்குத்தத்தங்கள் நம்மை இந்த காலங்களில் அதிகமாக நம்மை பலப்படுத்தி வருகிறது. அதிமுக்கியமாக நாம் இந்த நாளில் தியானிக்க வேண்டிய ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், ஏசாயா 54:10, மலைகள் விலகினால், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதான உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கும் நாம் எதிர்கொண்டு வரும் சூழ்நிலைகள் அப்படிதான் இருக்கின்றன. வல்லரசு நாடுகள் இந்த கொள்ளை நோயை கையாளுவதில் இவ்வளவு சிரமப்படுவதை கூட நாம் பார்க்கிறோம். விஞ்ஞானம் கூட இந்த தடுப்பு மருந்துகளை கண்டுபிடிப்பதற்கு போராடி கொண்டிருக்கின்றன. மனித வாழ்வு முறைகள் தலைக்கீழாக மாறி வருகிறது. ஆகவே இந்த சூழலில் இப்படிப்பட்ட ஆண்டுடைய வாக்குத்தத்தங்கள் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்படுத்தி மலைகள் விலகினால், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதான உடன்படிக்கை நிலை பெயராமலும் மறந்து கர்த்தர் சொல்கிறார். கிறிஸ்து கண்பார்ந்த இந்த நாளிலே கூட நமக்கு தியானிக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பற்றுறுதியை திரும்ப கண்டுபிடித்தலும் மீள் வாழ்வும் என்ற பொருளை தியானிக்க நாம் அழைக்கப்படும். அதாவது இன்றைக்கு சீர்திருத்த ஞாயிறாக கூட நாம் அனுசரிக்க அழைக்கப்படுகிறோம். சீர்திருத்த ஞாயிறு என்று சொல்லும்போது மார்ட்டின் லூதர் அவர்கள் 1517 ஆண்டுகளிலே கொண்டு வந்த சீர்திருத்தத்தை நாம் நினைவு கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதாவது 2017 வரை எடுத்துக்கொண்டால் ஏறக்குறைய 500 ஆண்டுகள் நிறைவடைகிறது. திருமறைக்கு புத்துயிர் கொடுத்த ஒரு நாள் என்று சொன்னால் அது மிகையாகும். இந்த சீர்திருத்தம் கொண்டு வரப்படுவதற்கு மிகப்பெரிய விலைக்கிரயம் கூட கொடுக்கப்பட்டது என்று சொன்னார். மார்ட்டின் லூதர் அவர்கள் சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டிய
நிர்பந்தம் என்னவென்றால், அன்றைக்கு இருந்த திருச்சபை சூழல்கள், அதாவது பாவ மன்னிப்பு வர வேண்டுமானால் அதற்கு நாம் செலவு செய்ய வேண்டும். ஒரு குறிப்பிட்ட தொகை காணிக்கையாக செலுத்தப்பட வேண்டும். அது ஆங்கிலத்தில் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுவார். இது ஒரு புறம் இருக்க, ஆண்டோடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு வெகு தூர யாத்திரை மேற்கொள்ள வேண்டியவளாக இருந்தார். நடந்தே செல்கிற ஒரு காரியம். மூன்றாவது, அன்றைக்கு இருந்த திருச்சபை தலைவர் அவர்களுக்கு கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை இன்றைக்கு இருந்த திருச்சபை முதன்மை பணியாளருக்கு, அந்த தலைவருக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தது. ஆகவே இந்த சூழ்நிலையிலே சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் அந்த நாட்களிலே ஏற்பட்டது. அதுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் மார்ட்டின் லூதர். அவர்கள் இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு விதமாக ஒரு 5 கோட்பாடுகளை அவர்கள் அறிமுகப்படுத்தினார். அதை வலியுறுத்தி பேசினார். அதை வலியுறுத்தி மக்களிடத்தில் பிரகடனம் செய்யப்பட்டது. அது என்னவென்றால், கிறிஸ்து மட்டுமே அதாவது இந்த ஒரு வசனத்தை கூட நாம் தியானித்தால் இது எதற்காக இந்த கோட்பாடுகள் வந்தது என்று தெரிந்து கொள்ளலாம். மனுஷர் மேன்மை பாராட்டத்தபடிக்கு இது கிரியினால் உண்டானதல்ல, இது கடவுளுடைய ஈவு. அவர் விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லப்படுது. ஆகவே இந்த சால்வேஷன், பாவ மன்னிப்பு என்பது பணத்துக்கு அல்லது காணிக்கை மூலமாக தருவது அல்ல. அது தேவனுடைய ஈவாக அது தருவது, இலவசமாக மக்களுக்கு கிடைக்கிறது. அது கிறிஸ்துவ மூலமாக கிடைக்கிறது. என்பதை கருத்தில் கொண்டுதான் அன்றைக்கு விதமான கோட்பாடுகளை அவர் வகுத்து கொடுத்தார். கிறிஸ்து மட்டுமே, வேறு எவர் மூலமாகவும் ரட்சிப்பு இல்லை. விசுவாசம் மட்டுமே, ஒன்லி பை ஃபைத், நாட் பை ஒர்க்ஸ். கிரிகள் மூலமாக அல்ல, கிறிஸ்துவேல் வைக்கிற விசுவாசம், உறுதியான விசுவாசம். ஆகவே விசுவாசம் மட்டுமே, அது மட்டுமல்ல, கிருபை மட்டுமே. ஆண்டவருடைய கிருபை, கிரியைகள் அல்ல. இன்று ஸ்கிரிப்சர் அல்ல, வேதாகமம் மட்டுமே, பாரம்பரியங்கள் அல்ல, வேதாகமம் ஆண்டவருடைய வார்த்தை மட்டுமே என்று வலியுறுத்தி பேசினார். ஆக கிறிஸ்துவ காண்பார்களே, அது மட்டுமல்ல, கடைசியாக காட்ஸ் க்ளோரி அலோன், கடவுளுடைய மகிமை மட்டுமே, வேற யாருக்கும் கொடுக்கூடாது. என்னுடைய மகிமை வேறொருக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார் பாருங்கள். ஆகவே இந்த 5 கோட்பாடுகள் அதிகமாக அவர் வலியுறுத்தி பேசினார். அது திருச்சபையினுடைய சீர்திருத்தத்திற்கு பலமாக அடித்தளமாக அமைந்துவிட்டது. அது மட்டுமல்ல, 95 தீசிஸ் என்று இன்னும் அநேக கருத்துக்களை கூட அவர் மக்களிடையே கொண்டு வந்தார், இறை மக்களிடையே. அது அதிகமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது, சீர்திருத்தங்கள் ஏற்பட்டது. விதமாக உலகமெங்கும் இந்த கர்த்தர் சீர்திருத்தத்தை அங்கீகரித்து ஆசீர்வதித்தார். அது உலகமெங்கும் இந்த புதிய சீர்திருத்தம்
கொண்ட ஒரு திருச்சபை உருவானது. அவர் மார்ட்டின் லூதர் அவர்கள் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலேயே மறுமலர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அவர்கள் வெளியேற்றப்பட்டதுனால ஒரு புராட்டஸ்டன்ட் திருச்சபை, சீர்திருத்த திருச்சபை என்று உருவாங்க. அது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிப்போம். இப்படியாக நாம் தொடர்ந்து தியானிப்போமானால் இந்த சீர்திருத்தம் என்பது ஏதோ மார்ட்டின் லூதர் அவர்கள் மூலமாக தான் இது தொடங்கினது என்று நாம் விளங்கிக் கொள்ளக்கூடாது. இது முதல் சீர்திருத்தவாதியே நம் கடவுள், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியிலே நீங்கள் சிருஷ்டிப்பின் காலத்தில் கலந்து போனால் எனக்கு நன்றாக தெரியும், இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. ஒரு அழகான ஒரு உலகத்தை அவர் படைத்தார், சீர்திருத்தினார். ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்த உலகத்தை அழகாக. ஆகவே முதல் சீர்திருத்தவாதி என்று யாரும் சொன்னால் கடவுள் தான். ஆகவே இந்த மகிமை கடவுளுக்கு முதலாக செலுத்தப்படுது. அதைத் தொடர்ந்து பழைய ஏற்பாட்டின் காலத்திலே 2 நாளாகும். இந்த நாளிலே நமக்கு தியான பொருள் கொடுக்கப்படுகிற ஒரு வேதாகம பகுதியை 2 நாளாக 34:8-21. யோசுவா அவர்கள் ஒரு சீர்திருத்தவாதியாக விளங்கினார். நமக்கு அனைவருக்கும் தெரியும், இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல், 2வது தாவீது, 3வது சாலமோன். இந்த 3 ராஜாக்கள் வரை அங்கே 12 கோத்திரங்கள் ஒன்றாக இருக்கும். அதுக்கு பிற்பாடு தென் தேசம் என்றும் வட தேசம் என்ற தேசங்கள் என்று பிரிந்து போன தேசம் இஸ்ரேல் நாடு, யூதா நாடு. இந்த 2 நாடுகளும் பிரிந்தே காணப்பட்டது. இயேசு கிறிஸ்து வருகிற வரை அந்த 2 தேசங்களாக இருந்தது. ஆகவே இந்த யூதா தேசத்தின் ஒரு ராஜாவாக தான் இந்த யோசியா என்ற ராஜா வருகிறார். இந்த ராஜா, அதாவது இந்த யோசியா ராஜாவுக்கு முன்னாடி இருந்த ஏறக்குறைய பெருவாரியான ராஜாக்கள் சத்தியத்தை விட்டு விலகி சென்ற ராஜாக்களை தான் இருந்தார். மக்கள் சத்தியத்தை விட்டு விலகி போயிருந்தார்கள். இப்போது யோசியா என்ற ராஜா மிக சிறந்த ஒரு ராஜாவாக, ஒரு சீர்திருத்தவாதியாக அறியப்படுகிறதை பார்க்கிறோம். இவரை குறித்து நாம் பார்ப்போமானால் வேதத்திலே 8 வயதில் அவர் ஒரு அரசனாக மாறினார், அரசனாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். 12 வயதில் சிலை வழிபாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். 18 வயதில் நியாயப்பிரமாணத்தை தேவாலயத்தில் அவர் கண்டெடுத்தார். மக்களை கடவுளுக்குள்ளாக அவர் வழிநடத்தினார். இது எப்படி முடிந்தது என்று சொன்னால், அவர் தாவீது வழிகளில் நடந்தார். தாவீது ஒன்று அல்லது 2 சம்பவங்களில் ஒருவேளை தவறி போயிருக்கிறது. ஆனால் அதற்காக வருந்தி அவர் பாவ மன்னிப்பு பெற்று பரிசுத்த ஆவியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டு கடவுளுக்கு பயந்து அவர் வாழ்ந்தார்கள். என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவரே கர்த்தரே சாட்சி கொடுத்தார். ஆகவே தாவீது வழிகளில் நடந்த ஒரு மகனாக அவர் இருந்தார். மக்கள் செய்கிற தவறுகளை அதிகமாக இருதயத்தில் வாதிக்கப்பட்டார். அந்த சூழ்நிலையானது அவனை பணி செய்ய வைத்தது, திருப்பணியை செய்ய வைத்தது. அங்கே ஒருவேளை யோசியா ராஜா சாக்குப்போக்கு கூட சொல்லியிருக்கலாம், எங்களுக்கு சட்டத்திட்டம் தெளிவாக இல்லையே என தொலைத்து போயிருந்தது. அந்த தீய ராஜாக்களால் அது அந்த உபாகம் என்ற சட்டத்திட்டங்கள் எல்லாம் தொலைத்து விட்டிருந்தார். இவர் அதை கண்டுபிடிக்கிறார். ஒருவேளை எக்ஸ்கியூஸ் பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு தெளிவாக வழிகாட்டுதல்லையே நாங்கள் என்ன செய்ய முடியும் ஆண்டவரேன்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் பண்ணியிருக்கோம். அதை தேடி கண்டுபிடிவதற்கு மிகுந்த பிரயாசப்படுகிறார். நமக்கு கடவுளுடைய சட்டம் என்ன, நம்முடைய ராஜ்யத்துக்கு என்று
அவர் மிகுந்த பிரயாசப்பட்டு அதை தேடி கண்டுபிடிக்கிறார். கில்கியா என்ற பிரதான ஆசாரின் மூலமாக அது கண்டுபிடிக்கப்படுகிறது. மற்றவர்கள் மேலும் அவர் பழிபடவில்லை. முன்னிருந்த ராஜாக்கள் தவறாக வழிநடத்தி விட்டார்கள், நான் என்ன செய்ய முடியும்? தவறிப்போன மக்களை அவர்கள் மறுபடியுமாக கொண்டு வருவது மிக கடினமான ஒரு காரியம் என்று அவர்கள் முடிவெடுக்கிறார். ஒரு காரியத்தை, பாவமான காரியங்களை லேசாக அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும். கடவுளும் அதே போல பாவமான காரியங்களை லேசாக எடுப்பதில்லை. தேவ கோபாக்கினை வரும் அவன் நன்கு உணர்ந்தறிந்தான். ஆகவே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவன் தேவனிடத்தில் மன்றாட ஆரம்பித்தான். மன்றாட ஆரம்பித்து அந்த சட்டங்களை படிக்க செய்து மக்களை கேட்க செய்கிறான். பெரிய சீர்திருத்தவாதியாக மாறுகின்றான். மக்களை கடவுளுக்குள்ளாக வழிநடத்துகிற கடவுளுக்கு பிரியமான ஒரு ராஜாவாக அவன் இருந்தான். அதை தொடர்ந்து அது செய்வதற்கு காரணம் கடவுள் மேல் இருந்த பக்தி. அதை தொடர்ந்து நாம் பார்ப்போம்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய சீர்திருத்தங்களை பரிசுத்த யோவானின் சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் 12 முதல் 22 வசனங்களை நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் இந்த தேவாலயத்திலே ஒரு சீர்திருத்த பணியை மேற்கொள்கிறார், சுத்தம் செய்கிற ஒரு பணி. அந்த எருசலேம் தேவாலயத்தை பற்றி, அந்த பின்னணி பற்றி பார்ப்போம்னால், சாலமோன் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டின ஒரு தேவாலயம். அந்த தேவாலயம் பாபிலோனியர்களால் இடையிலே அது சின்னாபானமாக்கப்பட்டது. தொடர்ந்து ஏரோது இந்த கிரேட் என்று சொல்வார், அவன் அதை விஸ்தாரமாக்கி மிகப்பெரிய ஒரு தேவாலயமாக அதை புதுப்பித்து கட்டினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே 3 முக்கிய பண்டிகைகளுக்கு அங்கே யூதர்கள் அங்கே வருடாந்திர பண்டிகைகளாக கொண்டாடுவார். கூடார பண்டிகை, பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, அறுவடை பண்டிகை. இந்த பண்டிகைகள் போது இயேசுவானவர் அங்கே விஜயம் செய்கிறார். அங்கே செய்தபோது அங்கே கண்ட காட்சிக்காக மிகுந்த துயரம் அடைந்தார். யோசுவா எவ்விதமாக மனமடைந்தார், அவ்விதமாக இயேசுவானவர், ஐயோ இது எல்லா ஜனத்துக்கும் ஜெபவீடாக இருக்கின்றது, இந்த இடத்திலே வியாபார ஸ்தலமாக ஒரு கள்ளர் குகையாக மாற்றியிருந்தார்கள் என்று சொல்லி விழுந்து எழுந்தார். அங்கே புறஜாதிகளுக்கு விடுக்கப்பட்ட இடத்தெல்லாம் ஆக்கிரமித்து வியாபார ஸ்தலமாக மாற்றியிருந்தார். அந்த தொழுகை ஸ்தலத்தை தங்களுக்கு ஆதாய தேடும்படியான ஒரு இடமாக மாற்றியிருந்தார். இறை மக்களிடம் அது மட்டுமல்ல, இறை மக்கள் சுற்றியிருந்து வந்த மக்களிடம் அவர்கள் பணத்தை சுரண்டினார். சொல்லப்போனால் அந்த பலி செலுத்துவதற்கு அவர்கள் புறாக்களையோ அல்லது மிருகங்களையோ ஆடுகளையோ மாடையோ கொண்டு வரும்போது அவைகள் ஏற்ற பலி உங்களிடம் இருப்பது அது குறையுள்ள பலி, ஆகவே எங்களிடத்திலிருந்து நீங்கள் வாங்கி சென்று பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே கட்டாய விற்பனை செய்கின்ற ஒரு தொழிலை செய்து கொண்டிருந்தார். இறை மக்கள் சுரண்டப்பட்டார்கள். இதை ஆண்டவர் அதிகமாக கண்டித்தார். சாட்டை எடுத்து சாட்டை உண்டு பண்ணி இந்த காசுக்காரர்களை பலகைகளை கவிழ்ந்து போட்டு அங்கிருந்து மக்கள் விரட்டுகிறார். ஏனென்றால் தீர்க்கதரிசன வசனம் அங்கே நிறைவேறுதலாக உன் வீட்டை குறித்து இதுதான பக்தி வைராகியம் என்னை பட்சித்தது என்ற ஒரு வசனம், தீர்க்கதரிசன வசனம் நிறைவேறுதலாக இருந்தது என்று சொல்லிப்பார். இப்படியாக தொடர்ந்து நாம் வெளிப்பெற்ற விசேஷம் 2 இந்த சீர்திருத்தங்களை குறித்து வேதாந்தத்தில் கொடுக்கப்பட்டுள்ள காரியங்களை தொடர்ந்து தியானிப்போமானால், வெளிப்பட்ட விசேஷம் 2 1-7 வரை நாம் பார்ப்போமானால் அங்கே எபேசு திருச்சபை குறித்து அங்கே போடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எபேசு திருச்சபை அங்கே கடவுள் முதலாவது எபேசு திருச்சபை பாராட்டுகிறார், ஒரு பாராட்டு தெரிவிக்கிறார். அது என்ன பாராட்டுனா, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருப்பதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் சோதித்தவர்களை பொய்யர் என்று கண்டிருந்ததையும்
நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று பாராட்டுகிறார். முதலாவது பாராட்டு வருகிறது அவருக்கு. ஆனால் ஒரு குறை இவரிடத்தில் உண்டு என்று சொல்கிறார். அந்த குறை என்னவென்றால் ஆதி அன்பை நீ விட்டாய் என்று சொல்கிறார். ஆதி அன்பை நீ விட்டாய். ஆகவே நான் என்ன செய்ய போகிறேன், நான் சீக்கிரமாக இவரிடத்தில் வந்து நீ மனதிருமாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதிலிருந்து நீக்கி விடுவேன் என்று சொல்கிறார். அவ்வளோ பயங்கரம் பாருங்க. ஆனால் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அதுதான் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இதிலிருந்து நீ இதிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் எபேசு திருச்சபை. நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு, ஆதில் செய்த கிரிகளை செய்வாயாக என்று சொல்லப்படுகிறது. அந்த விளக்குத்தண்டு என்பது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளே அந்த விளக்குத்தண்டுகள் எரிந்து கொண்டிருந்தால் தான் ஆசாரியர் வேலை செய்ய முடியும், திருப்படி நிறைவேற்ற முடியும். அங்கே திருப்படி நிறைவேற்றினால்தான் அந்த கடவுளுடைய மகிமை அந்த மக்களுக்கு செல்லும். மக்களுக்கு அந்த மகிமை செல்லும் போதுதான் அந்த அவர்கள் இந்த உலகத்தின் வெளிச்சமாக இருக்க முடியும். ஆக அந்த விளக்கு தண்டு நீக்கப்பட்டு விட்டால் எல்லாம் இருளாய் மாற்றிவிடும் அன்பார்கள். ஆகவே கடைசியாக சொல்கிறார், ஜெயம் கொள்ளுகிறவனே அவனுக்கு தேவனுடைய பரதேசில் மத்தியில் இருக்க ஜீவ விருட்சத்தின் கனியை ருசிக்க கொடுப்பேன் என்று சொல்கிறார். சபைகளுக்கு சொல்லுகிறதை, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த செய்தியானது நமக்குரிய செய்தியாக கூட மாற்றுவதை பார்க்கிறோம். அழைக்கப்படுகிறோம். முதலில் நம் கிரியைகள் என்னவாக இருந்தது, நம்முடைய பிரயாசங்கள் என்னவாக இருந்தது நாம் சோதித்து பார்க்கிறோம். நம்முடைய பொறுமை எப்படிப்பட்டதாக இருந்தது, முதலில் பொல்லாதவர்களை செய்யக்கூடாதவர்களாய் நாம் இருந்திருக்கிறோம். ஒருவேளை நாளடைவில் அவரோடு நண்பர்களாக கூட மாறி இருக்கிறோம். ஊழியர்கள் அல்லாதவர்களை சோதித்தறிந்து அவர்கள் பொல்லாதவர் என்று கண்டிருந்து ஒருவேளை ஆதி காலத்தில் இருந்திருப்பானால் அவளோடு நண்பர்களாக மாறிப்போன நிலைமையில் கூட இருந்திருக்கலாம். அவர் நாம நிமித்தத்தை ஆனால் ஜெயக்குழுவனுக்கு மீண்டும் அந்த ஜீவருட்ச கனியை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். அந்த கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்மை நாமே சீர்திருத்திக் கொள்ள, நாம் இருக்கிற திருச்சபைகளிலே சீர்திருத்தம் செய்கிற மக்களாக நம்மை ஆண்டவர் அழைக்கிறவராக இருக்கின்றார். இன்னைக்கு தற்கால சீர்திருத்தங்கள் அவசரமானது எவைகள் என்று நாம் பார்த்து இந்த பிரசங்கத்தை முடிக்க நான் விரும்புகின்றேன். இன்னைக்கு ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னால் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற நிலைமைகள் இருக்கிறதை பார்க்கிறோம். அது அவற்றிலே நாம் சீர்திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும். ட்ரினிட்டி, அதாவது மூவரு கடவுள் நமக்கு மாதிரியாக இருக்கின்றார். அவர்கள் ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர் கிடையாது. பிதா உயர்ந்தவர், கிறிஸ்து தாழ்ந்தவர், அதை விட தாழ்ந்தவர் பரிசுத்தாவி கிடையாது. இயேசுவானவர் சொல்லார் பாருங்க, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அவர் பிதாவுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் சமமாயிருக்கிறது. ஸோ பிதா குமாரன் பரிசுத்தாவி சம அந்தஸ்து உடையவர்கள். ஆகவே இன்றைக்கு மனுக்குலம் சிருஷ்டிப்பு அனைத்தும் சம அந்தஸ்திலே, கடவுள் மேலாகவும் அது கீழாக மனிதர்களும் அதுக்கு கீழாக சிருஷ்டிப்பு அப்படி கிடையாது.
ஒரே ரவுண்ட் டேபிள். ஒருவர் பாதிக்கப்பட்டால் இன்னொரு பாதிக்கப்படுகிறார். பாருங்கள், மனுக்குலம் முதல் ஆதாமிருந்தம் வீழ்ச்சி அடைந்தது. பொறுப்புகளுக்காக தான் இவர் இந்த பதவி கொடுத்திருக்கிறார், அவ்வளவுதான். மற்றபடி ஒரே குடும்பம். இதோ தேவாதி தேவன் மனுஷன் மத்தியிலே வாசமா இருக்கிறாரே. நம்ம மத்தியிலே அவர் வாசமா இருக்கும்போது அவர் நாம் ஒன்றாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் ஆண் ஒன்றும் இல்லை, பெண் ஒன்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அந்நியன் என்றும் இல்லை, சுயாதன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை என்று சொல்ல எல்லாம் ஒரே குடும்பம், ஒரே அந்தஸ்து. பொறுப்புகள் வகையிலே தான் மாறுபடுகிறது, அவ்வளவுதான். ஆகவே நோ ஹிரார்கியல் ஸ்ட்ரக்சர், ஒரு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற நிலைப்பாடுகள் அகற்றப்படும் போதுதான் கடவுளுடைய ஊழியங்கள் சிறக்கிறது. இரண்டாவது சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தம் என்னவென்று சொன்னார், தனிநபர் ஊழியங்கள் அல்ல, நாம் கூட்டாக, நாட் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் பட் கார்ப்பரேட் பர்ஃபார்மன்ஸ், கம்யூனிட்டி பர்ஃபார்மன்ஸ். நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவளெல்லாம் ஒன்றாயிருப்பார்களாக. ஆகவே ஒரு தனிநபர் ஊழியம் கிடையாது. தனிநபர் ஒரு யாரோ ஒரு குறிப்பிட்ட தனிநபர் உயர்த்தப்படுகிற ஒரு நிலைமை கிடையாது. ஒன்றாக இருந்து ஊழியத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்டது. ஒரு ஊழியர் சொன்னால் குமார் பரிசுத்தர் 3 பேர் ஒன்றாக தான் செய்கிறார். அங்கு திருச்சபையால் ஒன்று சேர்ந்து திருப்பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அங்கே ஒரு தனிநபருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதல்ல, எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து, நாட் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் பட் குரூப் பர்ஃபார்மன்ஸ், சர்ச் பர்ஃபார்மன்ஸ், திருச்சபையாக ஊழியத்தை எடுத்து செய்கிற ஒரு காரியம். மூன்றாவது, சர்ச் எக்ஸிஸ்ட் ஃபார் இட்ஸ் நான் மெம்பர்ஸ். திருச்சபை தனக்காக வாழ்வதில்லை, திருச்சபை உறுப்பினர் அல்லாதவர்களுக்காக வாழ்கிறது. அதுதான் இன்றைக்கு வேண்டிய சீர்திருத்தம். அறுவடை மிகுதி, வேலையாட்கள் குறைவு. அறுவடை நோக்கி பார்க்கணும் திருச்சபை, அது விளைந்திருக்கிறது, அது அறுவடை செய்யப்பட வேண்டும். ஆகவே திருச்சபையானது தனக்காக வாழ்கிற திருச்சபை அல்ல, அது உறுப்பினர் அல்லாதவர்களுக்காக வாழ்கிற ஒரு திருச்சபை. இந்த தொழுவத்தில் இல்லாத ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வர வேண்டும், அவைகளை எனக்கு செவி கொடுக்கும். இன்னொரு காரியம், அநேகரை நீதிக்குட்பட்டுகிறவர்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களை போல அவர் இருக்கிறார். இன்னைக்கு ஒவ்வொரு இறை மக்களும் அநேகர் நீதிக்குட்பட்டுகிற மக்களாக மாற்றப்பட ஒரு அபிஷேகம் வேண்டும். ஒவ்வொரு இறை மக்களுக்கும் வேண்டும். 1000 முதல் எல்லா இறை மக்களும் இந்த தரிசனம் இருக்கிறது. அநேகர் நீதிக்குட்பட்டுகிற மக்கள், அநீதிக்குட்பட்டுகிற மக்களாக அல்ல, அநேகரை நீதிக்குட்பட்டுகிற மக்களாக ஒரு தனி அபிஷேகமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அவசியமாக இருக்குது. இந்த கடைசி காலங்களில், ஆண்டோடைய வருகை சமயமாக இருந்து கொண்டிருக்கிற காலங்களில், இந்த கொரோனா போன்ற ஒரு கொள்ளை நோய் பரவி கொண்டிருக்கிற காலங்களிலே இந்த ஒரு அபிஷேகம் நமக்கு ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். அநேகரை நீதிக்குட்பட்டுகிற மக்களாக மாற வேண்டும். ஒரு அபிஷேகம் நமக்கு வேண்டும். அப்படி
அப்படிப்பட்ட மக்கள் தானியேல் புஸ்தகத்தில் எழுதியிருந்தபடி அவர்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போல அவர் ஜொலிப்பார். இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்களில் இன்னைக்கு சீர்திருத்தம் அவசியமாக இருக்கும். இன்னைக்கு தனிநபர் உயர்த்தப்படுகிற நிலைமை, இவர் பெரியவர் தாழ்ந்தவர் என்ற நிலைமைகள், இன்னைக்கு வெளியில் இருக்கிற மக்களை குறித்து ஆத்துவ பாரம் இல்லாத ஒரு நிலைமைகள், இவைகளில் சீர்திருத்தங்கள் அவசியமாக அவசரமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அவை எல்லா வித்தியாசங்களும் மறந்து நம்ம எல்லாரும் ஒரே குடும்பத்து மக்கள், ஒரே தாய் பிள்ளைகள், பிதாகுமாரன் பரிசுத்தாவின் ஒன்றாயிருந்து எவ்விதமாக புதிய பூமியை படைக்க அவர்கள் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்களோ அவ்விதமாக நாம் இறை ராஜ்யத்தை படைக்க, அதை விஸ்தரிக்க நாம் ஒன்றாக ஒரே சரீரமாக இயங்குகிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்து பண்பாடு சீர்திருத்தம் என்று சொல்லும்போது கடவுள், அந்த திரீக கடவுளை நாம் நினைவு கொள்ள வேண்டும். எபேசு பட்டணத்தை, எபேசு சபையை நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஆதி அன்பை விடாமல் இருக்க வேண்டும். யோசியா போன்றவரை போல, யோசியா ராஜா போல மற்றவளை குறை சொல்லாமல், சாக்கு போல் சொல்லாமல், அந்த சூழல் அவனை நாம் இருக்கிற காலகட்டங்களில் என்ன சவால்கள் இருக்குது, என்ன ஆதி அன்பை விட்டிருக்கிறோம், என்ன கிரிகள் நற்கிரிகள் செய்யப்படாமல் இருக்குது என்பதை உள்வாங்கி செய்ய நாம் முன்வர வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சீர்திருத்தங்களை யோசுவா போல, இயேசு கிறிஸ்துவ போல நாம் இந்த காலங்களில் சீர்திருத்தங்களை, சிறப்பான ஒரு சீர்திருத்தங்களை மார்ட்டின் லூதர் அவர்களைப் போல நாம் வாழ்கிற காலங்களில் காலம் பொல்லாதவர்களாக இருக்கக்கூடியனால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிற ஆண்டவர் சொல்கிறார். காலம் பொல்லாதவர்களாக இருக்கும், சீர்கட்டு போயிருக்கு, எங்கும் சீர்கேடு, எங்கும் பாழ்கடிப்புகள், எங்கும் சமாதானமின்மைகள், சந்தோஷம் இல்லாமல், சஞ்சலம், வருத்தம், கண்ணீர், துக்கம், துயரம், இப்படிப்பட்ட நிலைமைகளில் ஒரு சீர்திருத்தம் இருந்தால் தான் எல்லாமே சுகப்படும். நாம் சுகப்படுவோம், குடும்பம் சுகப்படும், திருச்சபை சுகப்படும், இந்த வியாதினால் கஷ்டப்படுகிற இந்த சமூகம் சீர்படும், இந்த உலகமே சீர்படும். கடவுள் அங்கே அவர் ராஜ்யம் அங்கே காணப்படும். இதாவது அந்த சித்தம் பரமண்டலில் செய்வது போல பூமியை செய்யப்படும். நம்மளுக்கு என்ற அச்சமும் அங்கே நிலவரம் இப்படி செய்ய கத்தத்தாமை கிருபை செய்வாராக. நாம ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த தாப்பனே, இப்படியாக கூட எங்கள் மத்தியிலே நீ பிரசன்னமாயிருந்து எங்களுக்கு வெளிப்படுத்தின அற்புதமான சக்திகளுக்காய் ஸ்தோத்திரம். யோசியா போல, யோசியா ராஜாவை போல, மார்ட்டின் லூதர் போல, இயேசு கிறிஸ்துவானவர் போல ஆண்டவரே இந்த காலகட்டங்களில் நாங்கள் ஒரு சீர்திருத்தவாதியாக மாற வேண்டுமே. அநேக நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் ஆகாய மண்டலத்தில் நட்சத்திரங்களை போல் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தனி அபிஷேகம் இயேசு கிறிஸ்து போல வேண்டிக் கொள்கிறோம். ஆமாம். திருச்சபைக்கான அறிவிப்புகள். தேவனுக்கு துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 122 வசனம் 7. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. நாம் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் கர்த்தருக்கு மகிமையாய் வாழ ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் நம் நடுவில் உலாவி நம் கூடாரங்களில் சமாதானத்தையும் நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் சுகத்தையும் கட்டளை இடுவார். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்லாமத்திலே வாலாஜா யோவான் திருச்சபையார் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை குருசேகர குழுவின் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நம் திருச்சபையை சார்ந்த அன்பு உள்ளங்கள் வருகின்ற வாரத்திலே பிறந்தநாள் மற்றும் திருநாளை கொண்டாடி இருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் திருச்சபையின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இக்கட்டான கரோனா வைரஸின் தாக்குதலிலிருந்து நம்மை பாதுகாத்து வருகின்ற தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துவோம். தொடர்ந்து ஊக்கமாய் ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நமது வேலூர் பேராயம் கிழக்கு வட்டாரத்தின் சார்பாக நம் வாலாஜாக்கு அருகாமையில் உள்ள தேவதானம் என்ற பகுதியிலே இருக்கின்ற குருவிக்காரர்கள் 50 குடும்பங்களுக்கு தேவையான 10 கிலோ அரிசி மற்றும் மளிகை பொருட்களை கடந்த 20/10/2020 செவ்வாய்க்கிழமை மாலை கொடுத்து உதவினோம். அதற்கு தலைமையில் நடத்திய கிழக்கு வட்டார தலைவர் ரெவரண்ட் டி கேப்ரியல் அவர்களுக்கும் கிழக்கு வட்டார பொருளர்
ரெவரண்ட் ஸ்டான்லி கிருஷ்ணன் அவர்களுக்கும் கிழக்கு வட்டார செயலாளர் திரு சாம் பொன்னையா அவர்களுக்கும் அன்பின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு நமது ஆயர் ரெவரண்ட் பி பால்ராம் கென்னடி அவர்களுக்கும் பொருளர் திரு எஸ் ஆபிரகாம் அன்பழகன் அவர்களுக்கும் குருசேகர குழு உறுப்பினர் திரு ஆனராஜ் முதலேஸ் அவர்களுக்கும் திரு இளங்கோ அவர்களுக்கும் திருமதி ஞானஜோதி சக்கரவர்த்தி அவர்களுக்கும் அன்பின் நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சபையார் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுயவர்ப்பு ஊழியர்களை விரைவில் ஆலயத்தில் வந்து படைக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நம்மை அன்போடு வழிநடத்தி வருகின்ற நமது ஆயர் பொருளர் குருசேகர குழுவினர் அனைவருக்கும் அன்பின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு வாரம் ஆராதனைகளை ரெக்கார்டிங் செய்து அதை ஒளிபரப்பி வருகின்ற குருசேகர குழு உறுப்பினர் திரு ஜி எபனேசர் இமானுவேல் அவர்களுக்கும் திரு பி பிரதீப் ஜாஸ் அவர்களுக்கும் அன்பின் நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நாம் முடிவு ஜெபத்திலே கடந்து செல்வோம். அன்பினா ஆண்டவரே, அநேக நீதிக்குட்பட்டவர்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்கள் ஜொலிப்பார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தைப்படி ஒரு விசேஷித்த முத்திரையும் அபிஷேகம் இறை மக்கள் ஒவ்வொருவர் மேல் இறங்குவதால் உதவி செய்கிறார். கோவிட்-19 சூழலில் அப்பா மாற வேண்டும். அப்பா இருந்து ஒரு விடுதலை மக்களுக்கு கிடைக்க வேண்டுமே. தேவாலயங்கள் ஆராதனைக்கு திறக்கப்பட வேண்டும். அப்பா திருப்பணிகள் நிறைவேற வேண்டும். உதவி செய்யும். உலக திருச்சபைகள் உள்ளூர் திருச்சபைகள் அல்லல் படுகிற சமுதாயத்தோடு தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டுமே. அப்பா வருமான குறைவுகள், வேலையின்மை, படிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள், குடிபெயர்ச்சி, கடன் தொல்லைகள், வன்முறை, வாழ்வு முறைகளிலே மாற்றங்கள், கஷ்டப்படுகிற சமுதாயம் உதவி செய்கிற திருச்சபைகளாக உள்ளூர் திருச்சபை உலக திருச்சபை மாற வேண்டுமே. ஒரு பெரிய சீர்திருத்தங்களை கொண்டு வருகிற திருச்சபையை மாற வேண்டுமே சுவாமி. தனக்காக வாழ்கிற திருச்சபைகளா அல்ல, இதோ அறுவடை மிகுதி வேலையாட்கள் குறைவு என்பதை உள்வாங்க வேண்டுமே. இது தொழுவத்தில் இருந்து ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகளை கொண்டு வர வேண்டும், அவைகளும் செவி கொடுக்கும் என்ற சத்தத்தை நான் கேட்க வேண்டும். உதவி செய்ய சுவாமி. உயிருள்ள திருச்சபையா மாற்றப்பட வேண்டும். உள்ளூர் திருச்சபை உலக திருச்சபைகள் அப்படியாக அல்லல் படுகிற சமுதாயத்தோடு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். உதவி செய்ய சுவாமி. நான் சீக்கிரத்தில் வந்து விளக்குத்தண்டை எடுத்து போடுவேன் என்று எச்சரிக்கிறவராயிருக்கிறேன். விளக்குத்தண்டை எடுக்கப்பட்டு போகும்போது அப்பா இந்த வெளிச்சத்தை எங்களுக்கு கிடைக்காது. நாங்கள் உலகத்துக்கு வெளிச்சம் மாற முடியாது. இந்த விளக்க தண்டை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். உதவி செய்யும். இந்த நாளில் திருச்சபை இறை மக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். பிறந்த நாள் கொண்டாடுகிற, திருமணநாள் கொண்டாடுகிற மக்களுக்கு இறங்குகிறார். உதவி செய். எல்லா நன்மைகள், ஒரு நன்மை குறைபடாது எல்லா நன்மைகளும் மக்களுக்கு அனுப்புகிறார். விசேஷமான காரியங்கள் இந்த காலகட்டங்களிலே நடைபெறாமல் தவித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்களுக்கு உதவி செய்யும். எந்த நன்மையை குறைபட்டு போகாதபடி நன்மையினால் வாய் திற, விரிவாய் திற, நன்மையால் நிரப்புவேன் என்று சொல்லுகிற கர்த்தராக இருக்கிறது. உதவி செய்யும். திருச்சிய மக்களிடத்தில் பெரியவர்கள், சிறியோர்கள், வாலிபர்கள், பெண்கள், வீட்டின் தலைவி அவர்கள் இறங்கும் இந்த கொள்ளை நோய் சூழலிலே ஞானமாக இந்த காலங்களை அவர்கள் மேற்கொள்ள உதவி செய்ய ஜெயமெடுக்கிற பிள்ளைகளை கடந்து செல்வார்கள். சீக்கிரத்தில் இந்த கோவிட்-19 சூழலில் தடுப்பு மருந்து சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க வேண்டும். உலகம் அனைத்தும் அது பகிரப்பட வேண்டும். குறிப்பாக எளிய மக்களும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். உதவி செய்யும். நாளில் கூட கண்ணீரோடு, துக்கத்தோடு, வேதனையோடு, துன்பங்களோடு, கஷ்டத்தோடு, பிரச்சனைகளோடு, மனக்லேசங்களோடு, சந்தோஷமின்றி, சமாதானமின்றி, பல வியாதிகளோடு, பலவீனங்களோடு, போராட்டங்களோடு, பிசாசின் தொல்லைகளோடு, பகைஞருடைய நாச மோசங்கள் நிமித்தமாய் பாதிக்கப்பட்டு யாராவது இருப்பார்கள். இந்த க்ஷணப்போதிலே இயேசுவானவர் எழுப்பி, நீ உடைய ஆணிப்பாய்ந்த கருத்தை உடைய பிள்ளைகள் சிரசு மேல் வைத்து ஒரு தெய்வீக தொடுதலையும் விடுதலையும் சந்தோஷம் சமாதானத்தின் நித்திய ஜீவனையும் அவர் கட்டளிடுகிறார். இயேசு கிறிஸ்து மூலம் நன்மைகளாக மிக தாழ்வோடு கேட்கும் நல்ல பிதா. ஆமென். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதா, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதா, ராஜ்யம் வருவதா, உடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதா. எங்களுக்கு வேண்டிய அன்றுள்ள ஆகாரத்தை இன்னும் எங்களுக்கு தான். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்வதற்கு நான் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னித்தரும். சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும்.
ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையது. ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் வழிநடத்தலும் ஆசீர்வாத நன்மைகளும் விசேஷமாக ஆண்டவருடைய ஆணி வாய்ந்த கரத்திலிருந்து அவருடைய பிள்ளைகளுக்கு என்று கடந்து வருகிறேன். அவருடைய வசனத்துக்கு அஞ்சி நடக்கிறவரை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவருடைய வார்த்தைக்கு அஞ்சி நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு தெய்வீக தொடுதலும் விடுதலையும் சந்தோஷம் சமாதானம் நிறைவாக இல்லை என்று சதா காலம் உண்டாயிருக்கிறார். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, சமாதானத்தோடு ஜீவனம் பண்ணுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.